அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்கவிருக்கிறார். சுனிதாவும் அவரின் சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மரும் இணையம் வாயிலாக வாக்களிக்க அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அமெரிக்க குடிமகள் என்ற முறையில் எங்கிருந்தாலும் ஜனநாயக கடமையாற்றுவது முக்கியம் என கூறிய சுனிதா, விண்வெளியிலிருந்து தேர்தலில் வாக்களிப்பது புதுமையான அனுபவமாக இருக்கப் போவதாக சொன்னார். நாசா ஏற்பாட்டில் விண்வெளியிலிருந்து இணையம் வாயிலாக பேசிய போது சுனிதாவும் வில்மோரும் அவ்வாறு கூறினர். And Marsha, same here. It's a very important duty that we have as citizens, and looking forward to being able to vote from space, which is pretty cool. You asked what we miss, right? Of course, the things that we always miss, our families. I miss my 2 dogs. I miss my friends. But you know what? Like Butch said, there are so many people on Earth that are sending us messages, and it makes you feel just right at home with everybody when we're able to have those conversations with our friends and family at home. ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் சுமார் 3 மாதங்களாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதாவும் வில்மோரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமி திரும்புகின்றனர். நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சரா, பிஜேஎல் 11 லிருந்து 16 செப்டம்பர் வரை.